யோபுவின் வாழ்க்கையில வந்த சோதனை, அதனுடைய கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது. அது எப்படி மாறப்போகிறது என்று கர்த்தரை தவிர சாத்தானுக்கு அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில சாத்தானுக்கு மட்டும் யோபுவினுடைய கிளைமேக்ஸ் இப்படி மாறப்போகுது, இப்படி ஒரு ட்விஸ்டை கர்த்தர் வைத்திருக்கிறார், இது மட்டும் தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், தோட்டவே மாட்டான். ஏன்னா இந்த காலுக்கு சிலுவையில் அறையப்பட்டதும் அவன் தலை மாட்டுது காலு கீழே. உடனே அவன் டீம்கிட்ட சொல்றான், சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவரு துடிச்சிட்டு இருக்கிறான். அவர் துடிக்கல, அவன் கீழே கிடந்து துடிச்சிட்டு இருக்கிறான். அவன் சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு, இறங்கி வர சொல்லு. ஆமென். இந்த யோபு பாருங்க, யோபு உண்மையில யோபுக்கு உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டுன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு குடும்பத்துல அந்த நபர் மட்டும் உயிரோட, மீதி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல அவங்க மகா இறந்துட்டாங்க. அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடென்ட், மகா இறந்துட்டாங்க. இது எல்லாரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அந்த தகப்பன்ட்ட இந்த நியூஸ் வரும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சே, நாங்கள் எல்லாருமே செத்திருந்தா ஆமாம் இந்த பெயினை நாங்கள் சந்திச்சிருக்க வேண்டி வராது. இவன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம், மகா மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தானே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தோம், நாங்கள் எல்லாருமே மறித்திருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவன் மட்டும்தான், இவனும் மனைவியும் ஆசையாய் வளர்த்த 10 பிள்ளைங்க, சம்பாதித்த சம்பாத்தியங்கள், சரீர சுகம் எல்லாமே போனது. அப்படி போனா கண்டிப்பாக வருவான், மரணத்தை தான் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் இந்த யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான் தெரியுமா? மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான். யோபு சொல்ல, அப்படி நீ செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறான்? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இந்த இடத்துல அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ செத்த பின் கர்த்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்தம் பண்ணினதை யார் பார்க்க போகிறார்? எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு. எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மாறுதல் வரும்.